ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ருசியான வெண்டைக்காய் தீயல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 கப்பு தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், நிறைய போட்டால் கசக்கும், அதனால் கொஞ்சமாக போதும். இனி ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை ரொம்ப நல்லது, அதனால் எல்லாத்துலேயுமே நான் நிறைய போடுவேன். சரியா? இதை நல்லா வறுக்கணும், கரிஞ்சிடக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடணும், கலர் மாறுறது வர. முன்னாடியெல்லாம் எனக்கு வெண்டைக்காய்னா பிடிக்கவே செய்யாது, நான் சாப்பிடவே மாட்டேன். எங்கள் அம்மா எல்லாம் வச்சு தருவாங்களா டிஃபன் பாக்ஸில், நான் திறந்து பார்த்துட்டு என்னது எனக்கு பிடிக்காததை வச்சுருக்காங்க, நான் அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ டெய்லி 7 நாளும் சமைக்கணுமா, என்னப்பா சமைக்கிறதுன்னு யோசித்து ஒரு வழி ஆகிடுவேன். இதெல்லாம் வச்சாதான் ஒரு வாரமும் அப்படி போகும். சரியா? இனி இந்த சட்டி ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லி பொடி போட்டு நல்லா வறுக்கணும். ஏன்னா மண்சட்டிலே நல்லா சூடு இருக்குமா, இந்த முதல்ல போட்டுட்டோன்னு வச்சுடுங்க, அதெல்லாம் கரிஞ்சு போகும். அதனால் இனி அந்த சட்டியை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயும் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ அந்த வெண்டைக்காயை வதக்கும்போது அதில் கிளுன்னு வர பார்த்துக்கோங்க, அந்த வெண்டைக்காயில் உள்ள தன்மை அதெல்லாம் மாறுறது வர வதக்கணும். இதில் லெமன் ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா கூட அதோட கிளுப்பு போயிடும். ஆனால் நான் அதை சேர்க்கலை, நான் நிதானமாக சிம்மில் வச்சு வதக்குறேன். இது வதக்கி முடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்களா, இப்போ நல்லா அந்த அதில் உள்ள பிசுப்பு எல்லாம் போய் தனித்தனியாக அழகாக வதங்கி வந்தாச்சு. இதை இனி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். சரியா? இப்போ ஒரு மண் சட்டி வச்சு அதில் கடுகு, கொஞ்சம் காந்தாரி மிளகு, இது நல்லா மணக்கும். சரியா? கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அது நல்லா மணக்கிறதுக்காக தான் சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெறமாக தாளித்து இதெல்லாம் கொட்டி கூட தீயல் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா செவக்கிறது வர வதக்கிக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டாக வதக்கி வச்சுருக்கோம். இனி தேவையான மட்டும்தான் உப்பு போடணும். இப்போ அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இனி இதில் அந்த பிசுப்பு எதுவுமே இல்லை. ஒரு கிண்டிட்டு இந்த தீயலுக்கு தேவையான புளி தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலையும் சேர்த்து ஒரு கிண்டிக்கலாம். இப்போவுமே நல்லா மணக்கம். சரியா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எப்படி சாப்பிடணும் தெரியுமா, இந்த தீயலை குளம் போல் ஊற்றி சோறில் ஊற்றி சாப்பிடணும். இனி இதுக்கு தேவையான இந்த தீயலுக்கு தேவையான ஒரு 1.5 கப்பு தண்ணியை ஊற்றி கொதித்து கொஞ்சம் வத்துறது வர, நமக்கு எவ்வளோ வத்தணுமோ அந்த அளவுக்கு வற்ற வச்சு இறக்கலாம். சரியா? இந்த அளவுக்கு வத்திக்கின உடனே இறக்கி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா அடிப்பொலியாக இருக்கும். சரி, அந்த வெண்டைக்காயெல்லாம் துண்டாட்டே தான் இருக்கும், அது வெந்து எல்லாம் போயிடாது. அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். பார்த்தீங்களா, வெண்டைக்காய் எல்லாம் துண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.